ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சுவையான சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வாங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தனியாக நம்ம முதல்ல எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 பெரிய வெங்காயத்தை உரித்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 4 கட்டி பூண்டு நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 10 கீரி வச்சுக்கோங்க. அதோட ஸ்பைசஸ்ஸு முந்திரி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஏலக்காய் அதோட அரைக்கட்டு புதினா, அரைக்கட்டு கொத்தமல்லி தலையை நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி ஒரு 5 தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்காக ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 100 மில்லி 200 மில்லியே சேர்த்திக்கோங்க. 200 மில்லி கடலை எண்ணெய் சேர்த்திட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுட்டுருங்க. அதோட நறுக்கி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணி 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி சாறு அதோடு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கிளறி விடுங்க. கிளறி விட்ட பிறகு சிக்கன் நல்லா அலசி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துன பிறகு ஒரு 10 நிமிஷம் அதுலேயே அப்படியே வதங்கட்டும். வதங்கின பிறகு 1 கப்பு தயிர், அதை 300 ml தயிர் சேர்த்திக்கோங்க. ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா, நம்ம வீட்டில் அரைச்சதாக இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. கடையில் வாங்கினதாக இருந்தால் 50 கிராம் பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா சிக்கன் காரம் ஏறுற மாதிரி அதுலேயே தண்ணி விடாமல் நல்லா வேக விடுங்க. ஒரு 10 நிமிஷம் வதக்கி தண்ணி சேர்த்திக்கோங்க. தண்ணினா சுடு தண்ணி சேர்த்திக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணி வச்சு மசால் வணக்கினதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்திக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஏற்கனவே நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசியை நல்லா கழுவி கையாலேயே அள்ளி போட்டுக்கோங்க. அரிசி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஓப்பன்லேயே கொதிக்க விடுங்க. அரிசி முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து தம் போடணும். தம் போடுறதுக்காக ஒரு தட்டு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. காற்று போகாத மாதிரி ஒரு வெயிட்டான பொருளை அதுக்கு மேலே வச்சு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே ஓப்பன் பண்ணாமல் வேக வச்சு எடுத்தால் உதிரியான பிரியாணி தயார். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.